அந்த நடிகை திருமணம் ஆகாத நடிகை. அவங்கள ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, டாக்டர் குழுவெல்லாம் பரிசோதிக்கிற பொழுது அவங்க கர்ப்பமடைந்து விடாமல் இருப்பதற்கான ஒரு சாதனத்தை உடம்புலேருந்து எடுக்கிறாங்க. அப்போது நீங்கள் நம்ம பெரிய உச்ச நடிகை, குழந்தை குட்டிய குடும்பத்தோடு இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்தில் வந்த செய்தி. ரெண்டாவது, ஒட்டுமொத்த நடிகைகளுமே ஐரோப்பாவுக்கு போவாங்க கலை நிகழ்ச்சின்னு. டாப் நடிகை நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன், இது யாரும் தப்ப முடியாது. விதிவிலக்கே இல்லை. அத்தனை நடிகைகளும் பேர் வேணால் சொல்லட்டுமா? வேண்டாம். அதான் இல்லை சகோதரிகள். எனக்கு ஒரு மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் சொன்னார், பாவம் நடிகைகள், அவர்களும் பெண்கள் தானே, சமூக அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ளும். எனக்கு நயன்தாரா மேலே ஒரு பெரிய அனுதாபம் உண்டு, அந்த பொண்ணு மேலே. ஏன்னா பல நடிகைகளை அந்த பொண்ணு அந்த அம்மா திருமணம் பண்ணுறதுக்கு விரும்புது. ஆனால் எல்லாருமே 3 மாதம் தான் லவ் பண்ணுறான், அப்புறம் விரட்டி விட்டுறான். 3 மாதத்தில் அவர்களுடைய ஆசை பேராசை எல்லாம் தீர்ந்து போகுது. இப்படி அந்த அம்மா கடைசியாக விக்னேஷ் சிவனிடம் போய் அந்த அம்மா செட்டில் ஆயிடுச்சு.